அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 6ல முதலாவது பாட அழகான வட்டங்கள் பற்றி இன்றைக்கு நாங்கள் படிக்க இருக்கிறோம். அந்த வகையில வட்டங்கள் அப்படி என்றால் என்ன, அதாவது இந்த வட்டங்களை நாங்கள் வட்ட வடிவமான பொருட்களை வச்சு வரைகிறது தொடர்பாகவும், அதோட இந்த வட்டத்துல இருக்கக்கூடிய புள்ளிகள், வட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள், வெளியில இருக்கக்கூடிய புள்ளிகள், அது தொடர்பான விஷயங்களையும் நாங்கள் இன்றைய வகுப்புல படிக்கலாம். முதலாவதாக நாங்கள் சூழல்ல நிறைய பொருட்களை பார்க்கிறோம். அதுல நாங்கள் காணக்கூடிய பொருட்கள்ல வட்ட வடிவமான பொருட்களையும் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். எல்லாரும் நிறைய பொருட்களை பார்த்திருக்கிறோம். அப்ப நீங்கள் இப்பயே யோசிக்கலாம், என்னென்ன வட்ட வடிவமான பொருட்களை நாங்கள் சூழலில காண்கிறோம் அப்படின்னு. அந்த வகையில வட்ட வடிவமான பொருட்களாக நாங்கள் இந்த வளையல், முதலாவதாக வளையல், அடுத்ததாக மேளம், அதே போல நாங்கள் காணக்கூடிய அரிதட்டு. அரிதட்டு வட்ட வடிவமாக இருக்கும். இதே போல இன்னும் நிறைய பொருட்களை நாங்கள் காண்கிறோம். அப்ப நாங்கள் குறிப்பிடக்கூடிய வட்ட வடிவமான பொருட்களாக வளையல், மேளம், அரிக்கக்கூடிய அரிதட்டு, அதே நேரம் நாங்கள் பாவிக்கக்கூடிய சீடி, இவ்வாறான வட்ட வடிவமான பொருட்களை நாங்கள் காண்கிறோம். ஆகவே வட்ட வடிவமான பொருட்களுக்கு உதாரணங்கள் அப்படி என்று கேட்டாங்கண்டா இவ்வாறான பொருட்களை நாங்கள் கூற முடியும். சூழல்ல நாங்கள் காணக்கூடிய வட்ட வடிவமான பொருட்களை இங்கு எழுதியிருக்கிறோம். அடுத்ததாக இந்த வட்ட வடிவமான பொருட்களை நாங்கள் வட்டத்தை எவ்வாறு வரையலாம் அப்படி என்றால், இந்த வட்ட வடிவமான பொருட்களை வச்சு கொண்டு நாங்கள் வட்டங்களை வரைய முடியும். இப்போ உதாரணமாக நாங்கள் காணக்கூடிய நாணய குட்டியும் வட்ட வடிவமான ஒரு பொருள் தான். அப்ப தரம் 6ல நாங்கள் வட்டம் வரையும் போது வட்டத்தை எவ்வாறு வரையலாம், முதலாவதாக வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தியே நாங்கள் இந்த வட்டங்களை வரைய போறோம். நாணய குட்டியை நீங்கள் ஒரு தாள் எடுத்து நாணய குட்டியை கொண்டு வட்டத்தை வரைய முடியும். உதாரணமாக வட்டம் அப்படி என்ன வட்ட வடிவமான அடர் எப்படி இருக்கும் என்று நாங்கள் பார்ப்போம். பாருங்க, நான் என்ன செய்திருக்கிறேன் அப்படி என்றால், நாணய குட்டி வச்சு நீங்கள் உங்களுடைய கொப்பியில வட்டம் வரையும் போது நாணய குட்டியை வச்சு கொண்டு வட்டம் வரைய முடியும். நான் இங்க வட்டம் வரைகிறதுக்காக ஒரு கோப்பை ஒன்றை பயன்படுத்தி இந்த வட்டத்தை வரைஞ்சிருக்கிறேன். இவ்வாறு நான் வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த உருவை வெட்டி எடுத்து இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இந்த உருவில் காணப்படக்கூடிய இந்த வளைவான கோடு முழுவதும் வட்டம் எனப்படுகிறது. அப்ப நாங்கள் கொப்பியில வட்டம் கீறும்போது இப்படி கீறுவோம். அப்ப தரம் 6ல வட்டங்கள்ல நாங்கள் படிக்கக்கூடிய முதலாவது செயற்பாடு என்னது, வட்டத்தை வரைகிறது. வட்டம் வரைகிறதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம், வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தலாம். இப்ப கொப்பியில வட்டம் வரைகிறதுக்கு நீங்கள் அளவான சிறிய வளையல், அதே நேரம் சிறிய நாணய குட்டி ஆகிய பொருட்களை பயன்படுத்தி வட்டங்களை வரைய முடியும். அப்ப கொப்பியில நாங்கள் வட்டம் எதை காட்டுவோம்டா இந்த அடரைத்தான் காட்டுவோம். என்ன செய்திருக்கிறோம்,
ஒரு வட்ட வடிவமான நான் ஒரு வட்ட வடிவமான கோப்பையை பயன்படுத்தி இந்த உருவ ஒரு தாளில வரைஞ்சி வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்போ போர்டில் வரைகிறதுக்காக இந்த உருவையே பயன்படுத்தி வட்டத்தை வரைஞ்சிருக்கிறேன். இதுல இருந்து இந்த உருவில் காணப்படக்கூடிய வட்டம் அப்படி என்றா என்ன, இந்த உருவில் காணப்படக்கூடிய வளைவான முழு கோடும் வட்டம் எனப்படுகிறது. அப்ப வட்டம் வந்து கேட்டால் நீங்க என்ன செய்ய வேணும், வட்ட வடிவமான ஒரு உருவை பயன்படுத்தி ஒரு வட்டத்தை வரையும் பொழுது அந்த உருவில் காணப்படக்கூடிய அந்த வளைந்த முழு கோடும் வட்டம் எனப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் ஒரு செயற்பாடு ஒன்று செய்வோம். முதலாவது நான் ஒரு கோப்பையை பயன்படுத்தி வட்ட வடிவம் ஒன்றை ஒரு தாளில வரைஞ்சிருக்கிறேன். இப்ப நான் வரைஞ்ச இந்த வட்டத்தை கத்திரிக்கோலை பயன்படுத்தி வெட்டி எடுத்திருக்கிறேன். இப்ப என்ன செய்யலாமண்டா, இந்த அடரை நாங்கள் இரண்டாம் அடிப்போம். இந்த அடரை நாங்கள் இரண்டாக மடிக்க போறோம். இந்த அடரை என்ன செய்யறோம், சமனான ரெண்டாக மடிக்கும் போது சமனான ரெண்டு பகுதிகள் எங்களுக்கு கிடைக்குது. ரெண்டாம் மடித்திருக்கிறோம். இப்ப என்ன செய்யறோம்டா, நாங்கள் மடிக்கும் போது நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மடிப்பு கோட்டினை நாங்கள் பென்சிலை பயன்படுத்தி வரைகோலின் உதவியுடன் வரைந்து கொள்வோம். வட்டத்தை வரைந்து எடுத்தோம். அந்த வட்டத்தை ரெண்டாக மடிக்கிறோம். மடிச்சிட்டு அந்த மடிப்பு கோட்டை நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன செய்யறோம் அப்படின்னா, இதே போல முன்னுக்கு மடிச்ச மாதிரியே என்ன செய்ய போறோம், இன்னொரு பகுதியில நாங்கள் இவ்வாறு மடிக்க போறோம். அந்த மடிப்பு கோடு அப்படியே இருக்கு. நாங்கள் இன்னும் ஒரு இடத்துல மடிப்போம். மடிப்பு கூட அப்படியே இருக்கு. நாங்கள் மேலும் இந்த வட்டத்தை ரெண்டாக மடிக்கிறோம். இந்த மடிப்பு கோட்டையும் நாங்கள் வரைகோலை பயன்படுத்தி வரைந்து கொள்வோம். அடுத்தது என்ன செய்யறோம், திரும்ப இன்னும் ஒரு இடத்துல மடிக்கிறோம். இங்க மடிப்போம். மடிக்காத இடத்துல திரும்ப ரெண்டாக மடிப்போம். அந்த மூன்றாவதாக நாங்கள் மடிச்சிருக்கக்கூடிய மடிக்கும் போது வந்த மடிப்பு கோட்டையும் வரைந்து கொள்வோம். இன்னும் ஒருக்கா மடிக்காத இந்த இடத்துல மடிக்க போறோம். மடிச்சிட்டு இப்ப நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மடிப்பு கோட்டினையும் வரைந்து கொள்வோம். இதே போல நீங்கள் நிறைய மடிப்பு கோடுகளை மடிக்கும் போது உருவாகக்கூடிய கோடுகளை இன்னும் இந்த வட்டத்துல நாங்கள் வரைய முடியும். இப்ப நாங்கள் வரைஞ்சிருக்கக்கூடிய இந்த மடிப்பு கோடுகள் அனைத்தையுமே அவதானிப்போம். பாருங்கோ, அவதானிக்கும் போது இந்த மடிப்பு கோடுகள் எல்லாமே இந்த புள்ளி வழியா போயிருக்கிறத நாங்கள் பார்க்க முடியுது.
நாங்கள் எத்தனை 4 மடிப்பு கோடுகளை வரைஞ்சிருக்கிறோம் வட்டத்துல. இந்த மடிப்பு கோடுகள் எல்லாமே இந்த ஒரு புள்ளியின் வழியாகவே ஆஹ் என்ன செய்திருக்கு, போயிருக்குது. இந்த மடிப்பு கோடுகள் அனைத்தும் ஒரே புள்ளியின் ஊடாகவே போயிருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்கள் எதை அறிந்து கொள்ளலாம் அப்படி என்ன, இதுல இருந்து நாங்கள் என்ன விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம் அப்படி என்றால், இந்த வட்ட அடரை 2 சம பகுதிகளாக பிரிக்கும் மடிப்பு கோடுகள் சந்திக்கும் புள்ளியிலிருந்து, அதாவது மடிப்பு கோடுகள் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியில் இருந்து வட்டத்தின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளிக்கும் உள்ள தூரங்கள் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும் என்பதை நாங்கள் இந்த செயற்பாட்டின் ஊடாக அவதானிக்க முடியுது. அதாவது இந்த மடிப்பு கோடுகள், நாங்கள் முதலாவது மடிப்பு கோடுகளை வரைந்தோம். இந்த மடிப்பு கோடுகள் அனைத்தும் ஒரே புள்ளியின் வழியாகவே செல்வதை நாங்கள் அவதானிக்க முடியுது. இந்த புள்ளியில இருந்து பாருங்க, இந்த புள்ளியில இருந்து இந்த தூரம் வட்டத்தின் மீதுள்ள புள்ளிக்கான தூரத்தை பார்க்கிறோம். இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளியை நாங்கள் ஏ என்று வச்சுக்கொள்வோம், இந்த புள்ளியை பி என்று வச்சுக்கொள்வோம், இந்த புள்ளி சி, இந்த புள்ளி டி என்று வச்சுக்கொள்வோம், இந்த புள்ளி இ என்று வச்சுக்கொள்வோம், இந்த புள்ளி எஃப் என்று வச்சுக்கொள்வோம், இந்த புள்ளி ஜி, இந்த புள்ளி ஹெச், இந்த புள்ளியை ஓ என்று நாங்கள் வச்சுக்கொள்வோம். இப்ப பாருங்க, இந்த ஓவில இருந்து சிக்குள்ள தூரமும் இந்த ஓ என்கிற புள்ளியிலிருந்து டிக்குள்ள தூரமும் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். வட்டத்தின் இந்த மடிப்பு கோடுகள் சந்திக்கும் புள்ளியான இந்த ஓவில இருந்து வட்டத்தின் மீதுள்ள புள்ளிகளுக்கு இடையிலுள்ள தூரத்தை அவதானிப்போம். ஓவில இருந்து நாங்கள் எங்க பார்த்தாலும் இந்த தூரங்கள் எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஓயில இருந்து சிக்குள்ள தூரமும் ஓவில இருந்து எஃப்க்குள்ள தூரமும் சமனாகத்தான் இருக்கும். அப்ப வட்டத்தில் இந்த மடிப்பு கோடுகளை வரைஞ்சு கொண்டு மடிப்பு கோடுகள் சந்திக்கக்கூடிய புள்ளியில இருந்து வட்டத்தின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளிக்கும் இடையிலுள்ள தூரமானது சமனாக இருக்கும் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும். வட்டங்களை வரைந்து இந்த செயற்பாட்டை நாங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை அறிஞ்சிருக்கிறீங்க. வட்டத்தின் அந்த மடிப்பு கோடுகள் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியிலிருந்து வட்டத்தின் மீதுள்ள எந்த ஒரு புள்ளிக்கும் இடையிலுள்ள தூரங்கள் சமனாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் கேள்வி பார்ப்போம். முதலாவதாக பின்வரும் உருக்களில் பின்வரும் உருக்களில் வட்ட வடிவமான உருக்களை தெரிவு செய்வோம். பின்வரும் உருக்களில் வட்ட வடிவமான உருக்களை தெரிவு செய்க.
தரப்பட்ட உருக்களில் வட்ட வடிவமான உருக்களை மட்டும் நாங்கள் தெரிவு செய்வோம். அந்த வகையில முதலாவது இருக்க உருவ எடுத்து பார்ப்போம். இந்த ஒரு வட்ட வடிவமான உருவா இல்லை. அதாவது வட்டம் என்றது நாங்கள் பார்த்த நாங்கள் நாணய குட்டிய ஒழுங்கான ஒரு வட்ட வடிவமான உரு நாணய குட்டியை வைத்து வரையும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு உருவை நாங்கள் நினைச்சு பார்ப்போம். அவ்வாறு இருக்கக்கூடிய உருக்களை மட்டும் நாங்கள் தெரிவு செய்வோம். அந்த வகையில முதலாவது உரு வட்ட வடிவமான உரு இல்லை. இரண்டாவது இருக்கக்கூடிய உருவும் வட்ட வடிவமான உரு இல்லை. மூன்றாவது இருக்கக்கூடிய உருவானது வட்ட வடிவமான உருவாகும். நான்காவது இருக்கக்கூடிய உரு வட்ட வடிவமான உரு இல்லை. ஐந்தாவது இருக்கக்கூடிய உரு வட்ட வடிவமான உரு ஆகும். வட்ட வடிவமான உருக்கள் வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி மட்டும் வரையும் போதுதான் பெறப்படுகிறது. ஆகவே இந்த 3 உருக்களும் வட்ட வடிவமான உருக்கள் இல்லை. மூன்றாவதும் நான்காவதாகவும் இருக்கக்கூடிய உருவை நாங்கள் வட்ட வடிவமான உருக்களாக தெரிவு செய்ய முடியும். அப்ப வட்டங்கள் பாடத்தை பொறுத்தவரையில உங்களுக்கு கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, முதலாவதாக வட்ட வடிவமான பொருட்களுக்கு உதாரணங்கள் தருக. நீங்கள் சூழலில் காணக்கூடிய வட்ட வடிவமான பொருட்களை மட்டும் அதற்கு நாங்கள் விடையாக எழுதுவோம். அல்லது இவ்வாறு ஒரு உருக்களை தந்து வட்ட வடிவமான பொருட்களை தெரிவு செய்ய சொன்னால் உண்மையாக வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நாங்கள் தெரிவு செய்ய முடியும். அடுத்ததாக நாங்கள் ஒரு வட்டத்துல இருக்கும் வட்டத்தின் உள்ளே வெளியே வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகளை எவ்வாறு இனம் காண்பது அப்படி என்று பார்க்க போறோம். நாங்கள் என்ன செய்வோம், ஒரு வட்டம் ஒன்றை வரைந்து கொள்ளுவோம். இந்த வட்ட வடிவமான அடரை பயன்படுத்தி நான் ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கிறேன். இப்ப இந்த வட்டத்துல உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்கும், அதே நேரம் வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்கும், அதே போல வட்டத்திற்கு வெளியால இருக்கக்கூடிய புள்ளிகள் எங்க இருக்கும் என்பது தொடர்பாக நாங்கள் இப்ப பார்ப்போம். இப்ப வட்டத்தின் உள்ளே அப்படி என்றா என்ன, முதலாவது வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகளை நாங்கள் எவ்வாறு அவதானிக்கிறது அப்படி என்றா, வட்டத்துக்கு உள்ள இருக்கும் அந்த வட்டம் இருக்கு, வட்டத்துக்குள்ள நாங்கள் 3 புள்ளிகளை குறிப்போம். ABC ஆகிய 3 புள்ளிகளையும் குறிச்சிருக்கிறோம். இந்த புள்ளிகள் எங்க இருக்குது, வட்டத்திற்கு உள்ளே வட்டத்தினும் உள்ளே இருக்கிறது. ABC ஆகிய 3 புள்ளிகளும் வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள் ஆகும். வட்டத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள் வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள். அதே நேரம் வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் அண்டா எப்படி இருக்குமாண்டா, இந்த வட்டம் என்கிற இந்த வளைந்த கோட்டின் மீது இருக்கும். இந்த கோட்டுல நாங்கள் எக்ஸ் என்ற ஒரு புள்ளியை குறிப்போம். இந்த வளைஞ்ச கோட்டிலேயே வைய குறிப்போம். அதே போல வளைந்த கோட்டிலேயே செட்ட குறிப்போம். என்ன செய்திருக்கிறோம், இந்த வட்டத்திற்குரிய வளைந்த கோட்டின் மீது நாங்கள் 3 புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். எக்ஸ்
Y Z. அப்ப இந்த 3 புள்ளிகளும் எங்க இருக்கக்கூடிய புள்ளிகள்? வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் ஆகும். X, Y, Z ஆகியன வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் ஆகும். அதே நேரம் வட்டத்தின் வெளியே அப்படின்னா வட்டத்தை விட்டு வெளியால 3 புள்ளிகளை குறிப்போம். P, Q, R. நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? வட்டத்துக்கு உள்ளேயும் இல்லாமல் வட்டத்தின் மீதும் இல்லாமல் வட்டத்தின் வெளியே, வட்டத்திற்கு அருகாமையில் வட்டத்திற்கு வெளியே நாங்கள் 3 புள்ளிகளை குறித்திருக்கிறோம். இந்த புள்ளிகள் வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளிகள் ஆகும். அப்ப வட்டத்தின் உள்ளே அப்படி என்றா வட்டத்திற்குள் காணப்படக்கூடிய புள்ளிகள் வட்டத்தின் உள்ளே உள்ள புள்ளிகளாகும். அதே நேரம் வட்டத்தின் மீது, அந்த வளைந்த கோட்டின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகளாகும். வட்டத்தின் மீதும் இல்லாமல் வட்டத்திற்கு உள்ளேயும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய புள்ளிகள் வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளிகள். அப்ப வட்டத்தின் உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள் ஏயும் பியும் சியும், வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் பியும் கியூவும் ஆரும். வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் எக்ஸும் வையும் செட்டும், வட்டத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய புள்ளிகள் பியும் கியூவும் ஆகும். ஆகவே இது தொடர்பாக கேள்விகளை நாங்கள் இப்ப செய்வோம். இது தொடர்பான கேள்வி செய்வோம். ஒரு வட்ட வடிவமான உரு காணப்படுகிறது. வட்டத்துல மாணவர்களின் பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்குது. முதலாவதாக இதுல குமார், ரெண்டு மாணவர்களின் பெயர்கள் இந்த வட்டத்தின் மீதுள்ள வளைந்த கோட்டில் காட்டப்படுது. குமார் மற்றும் பிரதீபன். அதே நேரம் வட்டத்திற்குள்ளே சுனில், இதுல கவிதா. அதே நேரம் வட்டத்திற்கு வெளியே அனிதா. நாங்கள் இப்போ ஒரு கேள்வி செய்ய போறோம். வட்ட வடிவமான பலகை ஒன்றிற்கு முன்னால் உள்ள இடம் ஒன்றிலிருந்து அம்பு எரியப்படும் போட்டி ஒன்று நடக்குது. அதாவது வட்ட வடிவமான பலகை, இந்த வட்ட வடிவமான பலகை ஒன்றிற்கு முன்னால் உள்ள இடம் ஒன்றிலிருந்து அம்பு எரியப்படும் போட்டி ஒன்றில் அம்பானது வட்டத்தின் மீது படுமாயின் 10 புள்ளிகளும், வட்டத்தின் உள்ளே படுமாயின் 5 புள்ளிகளும் கிடைக்கும். அதே நேரம் வட்டத்திற்கு வெளியில் அம்பு படுமாயின் புள்ளிகள் எதுவும் இல்லை அப்படி என்று உங்களுக்கு கேள்வி தரப்பட்டிருக்குது.
வட்ட வடிவமான பலகை ஒன்றிற்கு முன்னால் நின்று அம்பு எறியக்கூடிய ஒரு போட்டி ஒன்று நடக்குது. இந்த போட்டியில மதிப்பெண்கள் பின்வருமாறு தரப்பட்டுள்ளது. எவ்வாறு அப்படி என்றால், அம்பானது வட்டத்தின் மீது எறியப்படும் அம்பு வட்டத்தின் மீது பட்டால், வட்டத்தின் மீது படமாயின் அவருக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படுது. அதே நேரம் அம்பானது வட்டத்திற்கு உள்ளே படமாயின் வட்டத்திற்கு உள்ளே படமாயின் 5 புள்ளிகளும் கிடைக்கும். ஆனால் வட்டத்திற்கு வெளியில் அம்பு படமாயின் புள்ளிகள் எதுவும் இல்லை என்கிற அறிவித்தல் தரப்படுது. அப்ப பாருங்க, இந்த கேள்வியில இவ்வாறான போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளைகள் குழு ஒன்றில் ஒவ்வொரு பிள்ளையும் எறிந்த அம்பு பட்ட இடம் கீழே இருக்கக்கூடிய இந்த வரிப்படத்தில் காட்டப்படுது. ஒவ்வொரு பிள்ளைகளும் எறிந்த அம்பு பட்ட இடம். இப்ப குமார் எறிந்த அம்பு இங்க பட்டிருக்குது. பிரதீபன் எறிந்த அம்பு இந்த இடத்துல பட்டிருக்குது. அதே நேரம் சுனிலும் கவிதாவும் இருவரினாலும் எறியப்பட்ட அம்புகள் வட்டத்திற்கு உள்ளே பட்டிருக்குது. அனிதா எறியக்கூடிய அம்பானது வட்டத்திற்கு வெளியே இந்த இடத்துல காட்டப்பட்டிருக்குது. அப்போ கேள்வி, நாங்கள் இனி இது தொடர்பான கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி, 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாவர்? 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள். கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும். அம்பு எறியக்கூடிய போட்டியானது நடைபெறுது. இந்த வட்ட வடிவமான பலகையில அம்பு எறியப்பட வேணும். அவ்வாறு அம்பு எறியப்படும் போது அம்பானது வட்டத்தின் மீது பட்டிருந்தால் அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள். அம்பானது வட்டத்திற்கு உள்ளே பட்டிருந்தால் அவர்களுக்கு 5 மதிப்பெண்கள். அதே நேரம் அம்பானது வட்டத்திற்கு வெளியே எறியப்படுமாயின் மதிப்பெண்கள் எதுவும் இல்லை. முதலாவது கேள்வி, அம்பு எறியக்கூடிய இந்த போட்டியில் 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாவர் அப்படி என்று கேட்டிருக்குது. இப்ப 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாவர் என்று பார்க்கறதுக்கு 10 புள்ளிகளை பெற வேண்டுமாயின் அம்பானது எங்கு எறியப்பட்டிருக்க வேணும் என்று எங்களுக்கு கேள்வி தரப்பட்டிருக்குது. வட்டத்தின் மீது. வட்டத்தின் மீது அம்பானது எறியப்படுமாயின் அவர்களுக்கு 10 புள்ளிகள். ஆகவே 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாராயிருப்பாங்க? வட்டத்தின் மீது எறிந்தவர்கள் 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் ஆவர். வட்டத்தின் மீது அப்படி என்றால் எங்களுக்கு தெரியும், வட்ட வடிவமான இந்த வளைந்த கோட்டின் மீது இருந்தால் அது வட்டத்தின் மீது எறியப்பட்ட அம்பு ஆகும். ஆகவே குமாரும் பிரதீபனும் வட்டத்தில் 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்களாக இவர்கள் இருவரையும் குறிப்பிட முடியும். 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் குமார் மற்றும் பிரதீபன். இருவரும் 10 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள். அடுத்ததாக 5 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாவர்? இரண்டாவது கேள்வி, 5 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள். ஐந்து புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாவர் அப்படி என்று கேட்டிருக்குது. அப்ப 5 புள்ளிகள் எங்க வட்டத்தின்
எந்த இடத்துல அம்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தனாங்களா, வட்டத்திற்கு உள்ளே எறிந்த மாணவர்களுக்கு 5 புள்ளிகள் கிடைக்கும். ஆகவே 5 புள்ளிகளை பெற்ற மாணவர்கள் யாவர் என்பதை நாங்கள் காண்பதற்கு வட்டத்திற்கு உள்ளே அம்புபட்ட மாணவர்களை நாங்கள் பார்ப்போம். சுனிலும் கவிதாவும். சுனில், கவிதா ஆகிய இருவரும் வட்டத்திற்கு உள்ளே அம்பை எறிந்திருக்கிறார்கள். வட்டத்திற்கு உள்ளே அம்பு எறிந்தவர்களுக்கு 5 புள்ளிகள். ஆகவே 5 புள்ளிகளை பெற்ற மாணவர்களாக சுனில், கவிதா ஆகிய இருவரையும் நாங்கள் குறிப்பிட முடியும். அடுத்த கேள்வி, 3வது கேள்வி, புள்ளிகள் எதுவும் பெறாத பிள்ளைகள் யாவர் என்று கேட்டிருக்கு. புள்ளிகள் எதுவும் பெறாத பிள்ளைகள். புள்ளிகள் எதுவும் பெறாத பிள்ளைகள் யார் அப்படின்னா, யாருக்கு புள்ளிகள் இல்ல, வட்டத்தின் மீது எறிந்தவர்களுக்கும் வட்டத்திற்கு உள்ளே எறிந்தவர்களுக்கும் புள்ளிகள் கிடைக்கும். ஆனால் வட்டத்திற்கு வெளியால எறிந்த மாணவர்களுக்கு புள்ளிகள் இல்லை. அந்த வகையில் புள்ளிகள் எதுவும் பெறாத பிள்ளைகள்ல ஒருவராக நாங்கள் அனிதாவை மட்டும் குறிப்பிட முடியும். புள்ளிகள் எதுவும் பெறாத பிள்ளைகள் ஒரு ஆள் இருக்கிறா, அனிதா, அவ மட்டும் நாங்கள் குறிப்பிட முடியும். நீங்கள் ஒருக்கா நோட் பண்ணி கொள்ளலாம். நோட் பண்ணி கொண்டு அடுத்ததாக இன்னொரு கேள்வி நாங்கள் பார்ப்போம். இதே போட்டியில இதே கேள்வியில 4வது கேள்வியாக, எல்லா பிள்ளைகளுக்கும் மேலும் 2 தடவைகள் அம்பு எறிவதற்கு சந்தர்ப்பம் வழங்கினால் குமார் மற்றும் பிரதீபன் பெறக்கூடிய அதிகூடிய புள்ளிகள் எவ்வளவு? அதாவது அம்பு எறியக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் மேலும் 2 தடவைகள் அம்பு எறிவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. மேலும் ஒரு தடவை எறிஞ்சிட்டாங்க, மேலும் 2 தடவைகள் இன்னும் 2 முறைகள் அம்பு எறிவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் போது குமார் மற்றும் பிரதீபன் பெறக்கூடிய அதிகூடிய மொத்த புள்ளிகள் எவ்வளவாக இருக்கும்? என்ன கேள்வி அப்படின்னா, எல்லா பிள்ளைகள் 5 பேர் அம்பு எறிகிறாங்க. இந்த 5 பேருக்கும் மேலும் 2 தடவைகள் அம்பு எறியக்கூடிய சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படும் போது மேலும் 2 தடவைகள் அம்பு எறிய போறாங்க. இவ்வாறு எறியப்படும் போது குமாருக்கும் பிரதீபனுக்கும் கிடைக்கக்கூடிய அதிகூடிய புள்ளிகள் எவ்வளவாக இருக்கும் அப்படி என்றதுதான் கேள்வி. அப்ப குமார் மற்றும் பிரதீபன் எவ்வளவு புள்ளிகள் பெறுவாங்க? குமாருக்கும் பிரதீபனுக்கும் கிடைக்கக்கூடிய 2 பேருக்கும் தான் அதிகூடிய புள்ளிகள் கிடைக்கும். ஏனென்று எங்களுக்கு தெரியும்,
மேலும் 2 தடவைகள் எரிய போறாங்க. இவங்க 2 பேரும் தான் வட்டத்தின் மீது எறிஞ்சிருக்கிறாங்க. ஆகவே இவங்கள் வட்டத்தின் மீது எரியக்கூடிய பிள்ளைகளுக்கான மதிப்பெண்கள் 10. மேலும் 2 தடவைகள் இவங்களுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் பொழுது 2 பேருமே 20 புள்ளிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. 20 புள்ளிகளை பெற்றுக்கொள்வார். குமாரம் பிரதீபனும் வட்டத்தின் மீது அம்பு எறிகிறாங்க. ஒரு தடவை எரியும் போது 10 புள்ளிகள் கிடைக்குது. அப்ப இவங்க ஒரு தடவை எரிஞ்சிட்டாங்க. இதை விட மேலதிகமாக 2 தடவைகள் எறிவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படும் போது 2 தடவைகள், ஒரு தடவை எரிஞ்சாங்கண்டா 10 புள்ளிகள், அப்ப 2 தடவைகள் எரிஞ்சாங்கண்டா 20 புள்ளிகளை அவங்க பெற்றுக்கொள்வாங்க. ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு வட்டங்கள் தொடர்பான விஷயங்கள் பார்த்த நாங்கள் தரம் 6ல வட்டங்கள் பாடத்துல இதை விட மேலதிகமாக என்ன விஷயம் இருக்குது அப்படி என்றால் வட்டங்கள் கொண்ட அலங்காரங்களை அமைத்தல், வட்டங்கள் கொண்ட அலங்காரங்களை அமைத்தல். நாங்கள் படிச்சிருக்கக்கூடிய இந்த வட்டங்களை வச்சுக்கொண்டு நிறைய அலங்காரங்களை அமைக்கலாம். அது தொடர்பாக எவ்வாறு செய்யலாம் அப்படி என்று பார்ப்போம். நாங்கள் நிறைய அலங்காரங்களை செய்வோம். நாங்கள் செய்யக்கூடிய அலங்காரங்கள் எப்படி இருக்கணும்னா வட்டங்கள் கொண்டதாக அப்படி என்றால் வட்டங்களை பயன்படுத்தி வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தியே நாங்கள் என்ன செய்யலாம், அலங்காரங்களை செய்யலாம். நீங்கள் அலங்காரங்களை செய்வதற்கு முதலாவதாக நீங்கள் இந்த இவ்வாறான வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி நிறைய அலங்காரங்களை உருவாக்க முடியும். அப்படி என்றா இப்ப ஒரு வட்டம் வரைஞ்சிட்டீங்க, அடுத்தது கொஞ்சமா அதை நகர்த்துங்க வட்டத்தை. நகர்த்தும் போது வட்டம் அப்படி வந்திருக்கு. திரும்ப இன்னும் கொஞ்சமா நகர்த்தலாம் வட்டத்தை. அடுத்ததாக இதை இன்னும் கொஞ்சம் நகர்த்துங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நகர்த்துவோம். என்ன செய்யறோம், நாங்கள் இவ்வாறான ஒரு அலங்காரத்தை உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் இதுக்குள்ள என்ன செய்யலாம், இதே போல இன்னும் நிறைய வட்டங்கள் வரைஞ்சு இப்படி நீங்க ஒவ்வொரு இந்த இடைவெளிக்கும் ஒரு நிறம் தீட்டுவதன் மூலமாக நாங்கள் என்ன செய்யலாம், வட்டங்கள் கொண்ட அலங்காரங்களை உருவாக்க முடியும். அப்ப நாங்கள் இன்றைக்கு படிச்ச விஷயங்களை ஒருக்கா திருப்பி பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் என்ன படிச்ச, நாங்கள் வட்டங்கள் அப்படி என்றா என்ன, நாங்கள் சூழலில நிறைய வட்ட வடிவமான பொருட்களை பார்க்கிறோம். இந்த வட்ட வடிவமான பொருட்களை நாங்கள்
எவ்வாறு இந்த வட்டங்களை உருவாக்கலாம் அப்படி என்றால் வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தியே இந்த வட்டங்களை நாங்கள் உருவாக்க முடியும். உதாரணமாக நீங்கள் உங்களுடைய கோப்பைகளில் வரையும் போது நாணய குட்டியை எடுத்துக்கொண்டு இதே மாதிரி வட்டங்களை உருவாக்க முடியும். நாணய குட்டியையும் பென்சிலையும் பயன்படுத்தி சுத்த வர கீறும் பொழுது வட்ட வடிவமான அடரை நீங்கள் உருவாக்க முடியும். அடுத்ததாக வட்டத்திற்கு வட்டங்கள் கொண்ட அலங்காரங்கள் அப்படி என்றால் நாங்கள் காணக்கூடிய இந்த வட்ட வடிவமான பொருட்களை பயன்படுத்தி நிறைய அலங்காரங்களை உருவாக்கலாம். இவ்வாறு வட்டத்தை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த வட்டத்தை பயன்படுத்தி திரும்ப திரும்ப இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இந்த வட்டத்தை வச்சு எவ்வாறு அலங்காரத்தை உருவாக்குறது. ஒரு நாணய குட்டியை வச்சு நீங்கள் வித்தியாசமான அலங்காரங்களை உருவாக்க முடியும். இவ்வாறு வரைஞ்சிட்டு இதுக்கு நீங்கள் நிறம் தீட்டுவதன் மூலமாக இந்த அலங்காரங்களை உங்களால் உருவாக்க முடியும். உருவாக்கி உங்களோட கோப்பைகள்ல நீங்கள் வைக்கலாம். அடுத்ததாக நாங்கள் வட்டம், ஒரு வட்டத்திற்கு உள்ளே வெளியே அப்படி என்றா என்னன்னு பார்த்து நாங்கள் ஒரு வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த உள்ளே இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய புள்ளிகள் வட்டத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய புள்ளிகள். அதே நேரம் வட்டத்தின் மீது அப்படி என்ற இந்த வட்ட வடிவமான இந்த வளைந்த கோட்டின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகளை வட்டத்தின் மீது இருக்கக்கூடிய புள்ளிகள் ரெண்டும் வட்டத்திற்கு வெளியால அப்படின்னா அந்த வட்டத்தை விட்டு வெளியால இருக்கக்கூடிய புள்ளிகளை வட்டத்திற்கு வெளியே உள்ள புள்ளிகள் எனவும் நாங்கள் அடையாளம் காண முடியும். அப்ப இன்றைக்கு படிச்ச இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் இன்றைக்கு படிச்ச இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இல்லாட்டி நாங்கள் வகுப்பை நிறைவு செய்வோம். வட்டங்கள் என்கிற பாடமானது இதோட எங்களுக்கு நிறைவடையுது. நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்புல அடுத்த பாடத்தினூடாக உங்களை சந்திக்கலாம். தேங்க்யூ பிள்ளைகள்.